நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்ன பார்க்குறோம்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரோடெக்கு பார்த்தீங்கன்னாக்கா H1 எரரு ஸ்டெபிளைசரு டபுள் பூஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோடெக்கு. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிரித்து பார்ப்போம். என்னென்னு H1 எரரு, அவுட்புட் எதுவுமே வராது, டைம் டிலே எதுவுமே ஆகலை. அதனால் பிரித்து நம்ம என்னென்னு இப்போ பார்த்துருவோம். எல்லா ஸ்க்ரூவையும் வந்து இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு பிரித்து பார்ப்போம் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு. ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார், கொஞ்சம் தெளிவாக காட்டுங்க, எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து தெளிவாக காட்ட ட்ரை பண்ணுறோம். ஏன்னா வந்து ஃபோன் வச்சு தான் நம்ம வந்து வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டுருக்கோம். அதனால் வந்து ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கிளியராக நாங்கள் வந்து வீடியோ வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ எல்லாமே கழட்டியாச்சு. கழட்டி ஓப்பன் பண்ணிக்குவோம். டிஸ்பிளேக்கு போகிற ஜாக்கை வந்து கழட்டி விட்டு போர்டை வந்து பிரித்து என்னான்னு பார்ப்போம். ஏன்னா மேக்ஸிமம் இதில் ஃபுல்லாக இந்த ரிலே தான் கம்ப்ளைண்ட் வரும். இந்த டபுள் பூஸ்ட்டு ட்ரிபிள் பூஸ்ட்லாம் இந்த H1 எரரு இந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா இது ரிலே தான் கம்ப்ளைண்ட் வரும். இந்த ரிலேலாம் நம்ம எப்படி செக் பண்ணுறோன்னா, ரிலே வந்து நம்ம வந்து கலட்டி நம்ம வந்து அந்த வோல்டேஜ் கொடுத்து தான் செக் பண்ணணும். அப்போ தான் நமக்கு தெரியும். ஏன்னா வந்து நம்ம குத்துமதிப்பாக நம்ம வந்து எல்லா ரிலேயும் நம்ம வந்து கண்ணை மூடிட்டு மாற்ற முடியாது. அதனால் ஒவ்வொரு ரிலேயை கலட்டி நம்ம வந்து செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து எந்த ரிலே போயிருக்கோ அதை வந்து நம்ம வந்து கழட்டிட்டு நம்ம வந்து அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸ்க்ரூ எல்லாமே கழட்டிக்கங்க. போர்டில் பிசிபியில் உள்ள ஸ்க்ரூவை பாருங்கள், கழட்டியாச்சு. இதுதான் போர்டு. போர்டில் வந்து கம்ப்ளைண்ட்டு ரிலேக்கு வந்து 12 வோல்ட்டு வராமல் இருந்தாலும் கம்ப்ளைண்ட் வரும். ஆனால் வந்து அது சுத்தமாக ஆனே ஆகாதனால நம்ம வந்து ரிலே வந்து வேலை செய்யாமல் இருக்கும். அதனால் ஃபஸ்ட் வந்து இந்த ரிலேயை வந்து நம்ம கழட்டிட்டு செக் பண்ணிக்குவோம். அதுக்கு வந்து தனியாக வந்து பார்த்திங்கனாக்கா எஸ்எம்பிஎஸ் வந்து இந்த வோல்டேஜ் வந்து 12 வோல்ட்டு ரிலே. அதனால் வந்து 12 வோல்ட்டு வந்து நம்ம வோல்டேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், 12 வோல்ட்டு காயில் ரிலே. இன்னும் 12 வோல்ட்டு கொடுத்து டேரெக்டாக ஆன் பண்ணி பார்த்துருவோம். 12 வோல்ட்டு ரிலே, இல்லைன்னா 12 வோல்ட்டு ரிலே. 12 வோல்ட்டு செட் பண்ணிக்குவோம். அது எவ்வளோ வோல்ட்டோ அந்த வோல்ட்டு கொடுத்து தான் நம்ம செக் பண்ணணும். ரிலே வந்து இப்படி தனியாக வோல்டேஜ் கொடுத்து தான் செக் பண்ணணும். அப்படியே போர்டிலே வச்சு கொடுத்துறாதீங்க. நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து அந்த மைனஸ் வோல்ட் வந்து நேராக வந்து ஐசியிலேருந்து வரும். ப்ளஸ் மைனஸ் நீங்கள் வந்து மாற்றி அங்கே கொடுக்கும்போது அடியாயிரும், ஐசி ஷார்ட் ஆயிரும். அதனால் வந்து ரிலே வந்து பாருங்கள், இதான் வந்து காயில் இன்புட்டு வந்து 12 வோல்ட்டு. இதுதான் வந்து ஃபேஸு, அதாவது கரண்ட்டு ஃபேஸ் வந்து கொடுத்துட்டு இதில் வந்து ஆன் ஆஃப் எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் ரிலேயை பற்றி. இப்போ 12 வோல்ட்டு கொடுக்குறோம். பார்த்திங்கனாக்கா 12 வோல்ட்டு கொடுத்து ரிலே ஆனே ஆகலை. ரிலே சவுண்டே இல்லை, டக்குன்னு சவுண்டு கேட்கும் இல்லை. காயில் வந்து ஓம்ஸ் காட்டுதான்னு பார்ப்போம். பாருங்கள், காயில் ஓம்ஸ் எல்லாம் காட்டுது. நம்ம வந்து மீட்டரில் செக் பண்ணோம்னா நம்ம நல்லா இருக்க மாதிரி காட்டும். நம்ம அந்த வோல்டேஜ் சப்ளை கொடுக்கும்போது தான் அது வந்து சரியாக வேலை செய்யுதா இல்லையான்னு தெரியும். இது பாருங்கள், ஆனே ஆகலை. ரிலேக்கு சப்ளை கொடுத்துட்டே அந்த டக்குன்னு ஒரு சவுண்டு வரும். இங்கே காட்டுங்க பாருங்கள், வோல்டேஜ் வந்து 12 வோல்ட்டில் வச்சுருக்கோம். ஆனால் ஆம்ஸ் வந்து வரும். ரிலே எதுவும் ஷார்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆம்ஸ் கூட நமக்கு அங்கே காட்டிடும். அதனால் ஷார்ட்டெல்லாம் இல்லை. ரிலே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வேலையே செய்யலை. பாருங்கள், இப்போ புது ரிலே வந்து பாருங்கள் 12 வோல்ட் ரிலே வந்து இதை உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 12 வோல்ட்டு கொடுத்தா எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பாருங்கள். 12 வோல்ட் ரிலே அது பழசு, இது புதுசு. இப்போ பாருங்கள், சப்ளை கொடுத்தோட்டி டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். இதை மட்டும் நோட் பண்ணுங்கள். கேட்குதா உங்களுக்கு? ஓகே.
சப்ளை கொடுத்த ஒட்டி இந்த மாதிரி ஆன் ஆகிற சவுண்டு கேட்கும் பாருங்கள். சப்ளை கொடுத்துட்டு இன்புட்டு கொடுத்துட்டு அதில் வந்து என்சின்னு இருக்கும். அது வந்து இந்த ரிலே எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதான் வந்து ரிலேக்கு வந்து சப்ளை கொடுக்காமல் இருந்தோம்னாக்கா இந்த பக்கம் வரும். சப்ளை கொடுத்துட்டா இங்கிட்டு வரணும். சப்ளை என்சி இதுக்கு பேர். பாருங்கள், இங்கிட்டு வருது, இங்கிட்டு வரல. இப்போ வந்து சப்ளை கொடுத்துருக்கோம். இப்போ வந்து சப்ளை எடுத்து விட்ருவோம். இப்போ பாருங்கள், இங்கிட்டு சப்ளை கட் ஆகிடுச்சு, இங்கிட்டு வருது. இப்படி தான் ரிலே வந்து வேலை செய்யும். ஓகே, இந்த ரிலே தான் போச்சு, கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இது வந்து பழைய ரிலே. இதில் உள்ள இந்த ப்ளேபேக்கு டிஸ்கை வந்து எடுத்துகிட்டு அதே மாதிரி அந்த டெர்மினலில் மாட்டிட்டு அப்படியே போட்டு ஆன் பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள், ப்ளேபேக் இதுலேருந்து எடுத்து போட்டாச்சு. ஓகே, இந்த ரிலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா பேஸ்ட் வச்சுக்கோங்க. நல்லா எல்லா லெக்குக்குமே வந்து பேஸ்ட்டு நல்லா வச்சுக்கோங்க. நல்லா சால்ட்ரின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சால்ட்ரின் வந்து நல்லா பண்ணிடணும். பேஸ்ட் வச்சா தான் உங்களுக்கு வந்து அந்த லெட்டு வந்து பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்காது. வந்து சால்ட்ரின் வந்து ஹீட்டு வந்து டெம்பரேச்சர் பத்தலை, அதனால் வந்து பெரிய சால்ட்ரினை வந்து தான் நம்ம எடுத்துக்குவோம். இது வந்து வாட்டு கூட உள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பிடிக்குது பாருங்கள். இந்த ரிலே இதெல்லாம் கழட்டுறதுக்கு வந்து நமக்கு வாட்டு கூட உள்ள சால்ட்ரின் தான் நமக்கு வந்து யூஸ் ஆகும். சின்ன சால்ட்ரினில் வந்து பண்ண முடியாது. ஓகே, எல்லாமே வந்து இதை வச்சுக்கோங்க. இது வந்து லெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எதுவும் ட்ரை இருந்தாலும் ட்ரை அடிச்சு விட்ருவோம். ஓகே, க்ளீனாக பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடுவோம். பிசிபி க்ளீனர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து லேசாக ஏதாச்சும் லெட்டு இருந்தால் கூட பக்கத்தில் ஷார்ட் ஆனால் கூட அது வந்து பெரிய கம்ப்ளைண்ட்டாக வந்துடும். அதனால தான் வந்து நல்லா பிசிபி க்ளீனரை போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஓகே, ரிலே வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எல்லாம் ஸ்க்ரூ பண்ணிவிட்டு பிசிபி போர்டை வந்து ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆன் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக இருக்கான்னு. ஓகே, டிஸ்பிளே ஜாக்கு வந்து மாட்டிடுவோம். இது வந்து டிஸ்பிளே பார்த்திங்கனாக்கா இந்த ஜாக்கு வந்து அந்த ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே தெரிகிறதுக்காக தான் வந்து இந்த ஜாக்கு. எவ்வளோ வோல்டேஜ் வருது, இன்புட் அவுட்புட் வோல்டேஜ் எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஓகே, இப்போ ஆன் பண்ணி பார்த்துருவோம். அவ்வளோ போட்டோட்டி H1ன்னு வரும். இப்போ பார்த்திங்கன்னா டிலே ஆயிடுச்சு. டிலே டைம் வருது, டைம் டிலே. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது உங்களுக்கு. டைம் டிலே வந்து இந்த 3 நிமிஷம் டைம் டிலே கொடுத்து தான் உங்களுக்கு வந்து ஆன் ஆகும். பார்த்திங்கனாக்கா அவுட்புட் வந்துருச்சு. ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ
இதில் வந்து ரிலே தான் கம்ப்ளைண்ட்டு. ரிலே வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். அது வந்து ரிலே வந்து நம்ம ஒவ்வொரு ரிலேயாக வந்து கலட்டி செக் பண்ணிவிட்டு எது போச்சோ அதை தான் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.